ஸோ திங்க் பேர் ஷேர் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஈவெண்ட்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனில் ஒரு 2 slides இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அது காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸில் சம் டேர்ம்ஸ் ஆர் நேம் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதுக்கு அடுத்த ஸ்லைடில் யூ வில் பி ஹேவிங் சம் பிக்சர்ஸ். ஸோ ஆல் தி பிக்சர்ஸ் வில் பி ரிலேட்டட் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்னென்ன நேம்ஸ், அதாவது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கோ 4 டேர்ம்ஸ் ஆர் நேம் தான் இருக்கும். அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கறதுக்கான டைம் லிமிட் வந்து 20 செகண்ட்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஸ்லைடை பார்க்கறதுக்கான டைமிங் வந்து 20 செகண்ட்ஸ். ஸோ டைமர் வில் பி ரன்னிங். ஸோ எல்லாருக்கும் சேம் தான். ஸோ நீங்கள் இந்த 20 செகண்ட்ஸில் உங்கள் டீமில் இருக்கவங்க ஒவ்வொன்றும் பார்ப்பீங்களோ இல்லை டோட்டலாக கிராஸ் பண்ணிப்பீங்களோ, அது உங்களுடைய ஸ்கில் தான். ஸோ இந்த 40 செகண்ட்ஸுக்குள்ளே இந்த 2 ஸ்லைடையும் நீங்கள் பார்த்துறீங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டீமாக, ஸோ விச் ஆஃப் த டீம் இஸ் அவைலபிள் ஃபுல்லி, ஒவ்வொரு டீமாக நான் வந்து யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து எது செகண்ட் ஸ்லைடுக்கு மேட்ச் ஆகுது, அதாவது எந்த பிக்சர் மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் சொல்லிட்டு அது ஏன் மேட்ச் ஆகுது, ஸோ எந்த ரீசன்னால நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிறத யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட் அவுட். ஸோ அதுக்கு ஒரு டீமுக்கான டைமிங் வந்து 2 minutes. ஸோ டோட்டலாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பிபிடியை பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்கில் 40 செகண்ட்ஸ் அண்ட் தென் ஒவ்வொரு டீமுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 minutes. ஸோ திஸ் இஸ் வாட் தி டிஸ்கிரிப்ஷன் இஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? 55 ஆக போகுதுன்னு ஒரு நிமிஷம் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளாரிஃபை இந்த 1 or 2 minutes. Is that clear? அண்ணா இன்னொரு டைம் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிபிடி ஒரு டிஸ்பிளே பண்ணுவேன், ஒரு பிபிடி, ஓகேவா? ஸோ அது உங்க எல்லா டீமுக்குமே அதுதான் காமன். ஸோ 2 ஸ்லைடு இருக்கும். ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை. அதில் ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கும், சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கும், 4 வேர்ட்ஸ். அந்த 4 வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே. ஸோ அந்த 20 செகண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் வியூ பண்ணுவேன். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடை ஒரு 20 செகண்ட்ஸ் பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன இருக்கும்னா 4 செட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கும் செகண்ட் ஸ்லைடுக்கும் என்ன கனெக்ஷன்னா யூ ஹேவ் டு திங்க். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்க நாளே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது இருக்க ஸ்லைடோட அதை பேர் பண்ணும், அதாவது மேட்ச் பண்ணும். ஸோ எந்த நேம் ஒரு எந்த டேர்ம் வந்து இந்த செகண்ட் ஸ்லைட்ல இருக்க பிக்சர்ஸ்க்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்க மேட்ச் பண்ணி வச்சுக்கணும் உங்க மைண்ட்ல. தென் எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் வர டீம் வந்து சான்சஸ் ஆஃப் வின்னிங் த ஈவெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே காமன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் 2 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இருக்கும். ஏன் வந்து நீங்க இந்த வேர்டை இந்த பிக்சரோட மேட்ச் பண்ணீங்க அப்படிங்கறத யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஃபார் 2 minutes. ஸோ நீங்க 4 பேரும், அதாவது டீம்ல 3 பேரும் 4 பேரும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க 3 பேர் 4 பேர் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட், மொத்தம் 4 இருக்கும் அதுல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த டீம் பார்ட்டிசிபேஷனுக்காக பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தரப்படும். ஸோ பாயிண்ட் என்னென்ன பேசிஸ்ல இது பண்ணப்படும்னா 2 minutes ஃபுல்லா பேசுறீங்களா, அதாவது மேட்ச் பண்ணி அதை பத்தி ஏன் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னு பேசுறீங்களா, 4 பேரும் டீம் இன்வால்வ்டா இருக்கா அப்படிங்கிறத வச்சு, ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஃபுல்லா யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது. இங்கிலீஷ் சப்போஸ் ஸ்டாப் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல், யூ கேன் ஸ்பீக் இன் தமிழ், பட் which team is fully performing in English will be considered most. So இதெல்லாம் தான் ஜட்ஜிங் கிரைட்டீரியா. ஸோ புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சுதுன்னா சாட் பாக்ஸ்ல ஓகே. ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்றேன்.
Just a second. So your time starts now. First slide will be viewed for 20 seconds. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தெரியவே இல்லை ப்ரோ. And now is it visible? தெரியுது. Yeah, another 10 seconds for the first slide. Yeah, I think time is over for observing the slides. So, இப்போ எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் வர டீம் will be considered the most. எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ just you can unmute, you can say the answers and explain why you have matched both. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்க இந்த டேர்மை எதுக்கு இந்த செகண்ட் ஸ்லைட்ல இருக்க இமேஜுக்கு நான் மேட்ச் பண்ணேன் அப்படிங்கறத யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஈவன் அதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கூட யூ கேன் ஜஸ்ட் அந்த பேசிக் டேர்ம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம், which team is ready? Even you can raise hand இல்லைன்னா unmute பண்ணி நீங்க பேசலாம். Go with formal communication. Just you can unmute and explain. Balamurugan team is ready, I think. So all the teammates of Balamurugan can unmute yourselves. Team involvement is yeah. Can I start your timer? உங்க timer நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பண்ணலாம். Okay. Your time starts now.
ஃபர்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து அது ஒரு கார் கம்பெனி, அதே கார் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதே மாதிரி ஒரு கார் பிக்சர் போட்டிருந்தாங்க, அதனால அது ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம் பைக்கும் வந்து பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். பெட்ரோல்னா ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம், அதனால ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம் பைக்கும் மேட்ச் பண்ணும். ரிமைனிங் இனிமன் சொல்லுவோம். ஃப்ளூயிட் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஃபியூலா யூஸ் பண்றோம். அதனால வந்துட்டு கேஸ் சிலிண்டர் நம்ம வந்துட்டு கிச்சனுக்கு ஃபியூலா யூஸ் பண்றதுனால கேஸ் சிலிண்டர் நம்ம ஃப்ளூயிட்க்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் தருண் பிரசாத் சொல்லுவாங்க சார், ரிமைனிங் லாஸ்ட் ஆப்ஷன். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னா அதான் Yamaha RX-100 நான் நினைக்கிறேன். அதான் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஸோ ஈவன் இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கு. யூ கேன் எக்ஸ்பிளைன் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்ன ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டர்ம்ஸ். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னா அதில் டூ ஸ்ட்ரோக் மட்டும் நடக்கும். சக்ஷன் அதுக்கப்புறம் வந்து அவுட்லெட் நடக்கும். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக்லேயே நமக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஆனால் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் நடக்கிறப்ப தான் ஒரு பவர் கிடைக்கும். ஆனால் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக தரதுனால இப்போலாம் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா முழுசாக ஃபியூலை வந்து பேர்ன் பண்ணிட்டு எமிஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதே டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னா ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக நடக்கிறதுனால ஃபுல்லாக வந்து அதனோட ஃபியூலும் வந்து ஃபயர் பண்ண முடியாது. டைம் ஓவர். ஓகே. ஸோ நான் ஆன்சர்ஸ் வந்து ஃபைனலா எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் இது ரைட் ஆன்சர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்ட் யூ கேன் பி எக்ஸ்பிளைனிங் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம். ஸோ ஃப்ளூயிட்னா அது என்ன, ஸோ எதெல்லாம் ஃப்ளூயிட்குள்ள வரும், ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். ஸோ அந்த 2 minutes யூ கேன் யூட்டிலைஸ் ஃபுல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டீம் ஒர்க் வந்து நீங்க அது எப்படி அலைன் ஆகுதோ ஸ்பான்டேனிட்டி உங்களை பொறுத்து தான். ஸோ நெக்ஸ்ட் டீம், உங்க டீம் நேம் என்ன? தருண் பிரசாத், பாலமுருகன், இனியவன். உங்க டீம் நேம் என்ன? ஹிட்லர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டீம் எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ ஜஸ்ட் யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். ஆர் ஃபியஸ் ரகுமான் டீம் வந்து ரெடியா இருக்கீங்க. ஐ திங்க் எஸ் ரைஸ் தி ஹேண்ட். ஸோ ஃபியஸ் ரகுமானோட டீம்மேட்ஸ் எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் மேட்ச் அண்ட் ஷேர் த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் 2 minutes ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ், அதில் வந்து இந்த கார் போட்டிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பையில் இருக்குது. நம்ம இந்தியன் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி இது. பட் பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா கார்ஸு, ட்ரக்ஸ், வேன்ஸு இந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கிள்ஸும் இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஃபயர் சொல். ஃப்ளூயிட் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃப்ளூயிட், கேஸ் சிலிண்டர். நம்ம ஃப்ளூயிடில் வந்து 2 விதமான ஃப்ளூயிட் நம்ம சொல்லலாம். அது வந்து கேஸும் சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் லூப்ரிகேஷன் வந்து இப்போ நம்மளுக்கு சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ளூயிட்க்கு வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்ப்ரஸர் கேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணலாம், சிஎன்ஜி கேஸ். அதுக்கப்புறம் இது வந்து இதில் நிறைய கேஸ் இருக்குது, அதனால் நம்ம யூஸ் பண்ணலாம். இது அடுப்பு நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய விதமான கேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது இல்லாமல் இப்போ கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃப்ளூயிடாக கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறையா வந்து நிமேட்டிக் மூலியமா நம்ம கேஸ் ஃப்ளூயிடை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் தினேஷ்குமார் சொல்லுவோம். நான் வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பற்றி சொல்ல போகிறேன். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து Yamaha பைக்கு. இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து ஒரு ஐசி இன்ஜின் ஒரு டைப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து டூ ஸ்ட்ரோக்லேயே ஒரு பவர் சைக்கிள் முடியுது அப்படின்ட்டாங்க. இதில் வந்து அது ஒரே ஒரு ரெவல்யூஷன், அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு ரெவல்யூஷன் தான் நடக்கும். இதில் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இந்த பவர் சைக்கிள் நடக்கிறதுனால ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் இதுக்கு அவ்வளோ தேவைப்படாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. Yeah, your time over.
ஸோ உங்க டீம் நேம் என்ன? GPFT. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டீம் யார் ரெடியா இருக்கீங்க? ஜஸ்ட் ஆலன் பவுல் ஹஸ் ரைஸ் தி ஹேண்ட். ஆலன் பவுல் உங்க டீம் ரெடியா? G10. ஓகே பார்த்திபன், G10 ஃபைன். ஸோ ஆலன் உங்க டீம் ரெடியா? ஆலன்? எஸ் சார். ஸோ இப்போ எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ? ரெடி தானா? ஓகே, பார்த்திபன் டீம் வந்து ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திபன் டீம்மேட்ஸ் அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா 2 minutes? ஒரே நிமிஷம், ஆலன் வந்துட்டு இருந்தான், அவனும் எங்க டீம் தான். சரி ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஓப்பன் கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் டிஸ்பிளே பண்ணதுல ஒரு கார் இருந்துச்சு. அந்த காரோட பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? தெரிஞ்சுன்னா இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. டிஸ்பிளே பண்ணப்ப ஆலன் வர வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் டிஸ்பிளே பண்ண செகண்ட் ஸ்லைட்ல கார், ஒயிட் கலர் கார் இமேஜ் இருந்துச்சு. அது என்ன பிராண்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்படி தெரிஞ்சா அது என்ன பிராண்டுங்கிறத சாட் பாக்ஸ்ல ஜஸ்ட் சாட் பண்ணுங்க. Alan, Vanti, are you available, Alan? Yeah, Range Rover. Okay, fine. But தெரிஞ்சிருக்கு. Fine. Land Rover, Range Rover similar தான் இருக்கும். அஜித் குமார் Land Rover சொல்லியிருக்காரு. ஸோ சிமிலரா தான் இருக்கும் அதோடைய அந்த ஷேப். Fine. Yeah, okay, Alan available ன்னு நினைக்கிறேன். Chatல you chatted. Can you unmute yourself, Alan? மைக் ப்ராப்ளம் போல இருக்குண்ணா அவனுக்கு. மைக் ஒர்க் ஆகலையா? ஆமாங்கண்ணா, அதான் சாட்ல ரிப்ளை பண்றோம். சரி, வேற ஏதாவது டிவைஸ்ல இருந்து கனெக்ட் ஆக முடியுமான்னு கேளுங்க. வேற டிவைஸ்ல இருந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் செக் பண்ணு. அது வரைக்கும் வேற ஏதாவது டீம் இருந்தா ஜஸ்ட் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஆலன் கேக்குது. ஃபைன். பின் வந்துச்சு ப்ரோ, சாரி. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, 2 minutes of your team starts now. நான் சொல்ல போறது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாடா மோட்டார்ஸ்க்கும் ரேஞ்ச் ரோவருக்கும் உள்ள லிங்க் தான். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து ரேஞ்ச் ரோவர் அண்ட் ஜாக்வாரோட கம்பெனி வந்து ஓன் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அது ரெண்டும் ரிலேட்டட்னு சொல்லி நான் அசியூம் பண்ணுறேன். அப்புறம் மற்றது வந்து என் டீம்மேட்ஸ் இருக்காங்க. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயிடோட கனெக்ட் பண்ணலாமா? அது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ல 2 டைப் இருக்கு, ஹைட்ராலிக், நுமாண்டிக் இருக்கு. அதோட அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலியமா நம்ம வந்து சிலிண்டரா வந்து சப்ளை பண்றோம். ரிமைனிங் வந்து தீபன் சொல்லுவோம். ஸ்பார்க் இக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் பிஸ்டன் இது வருது. அந்த பிஸ்டன் இது வந்து வர்றது தான் இக்னிஷன்ல இருந்தான பிஸ்டன் மூவ் ஆகுது. அதனால அது ரிலேட்டட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா RX-100ஓட ரிலேட் ஆகுது. Okay, even 30 seconds is there. If you want to say something, you can say. Okay, I think you have done with it. So, instruction of them சொல்றேன். Fully
you are communicating in English, na, that is different mark will be given. So try to explain fully in English as much as possible. Not a compulsion. If you do, it will be a better score for you. So that's what I want to say. So English, if you are communicating, it will be better. So next team, Alan, உங்க டீம் நேம் என்ன? G10. Yeah, okay, fine. ஓகே, நெக்ஸ்ட் டீம் எந்த டீம்? இப்போ கம்ப்ளீட் பண்ண டீம்னா ஜஸ்ட் யூ கேன் லீவ். உங்களுக்கு கிளாஸஸ் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலோ யூ கேன் ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ வித் யுவர் ஒர்க். ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் டுடே ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் டீம் ஹூ இஸ் ரெடி, ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். Yeah, Jiva team can unmute. So once if you are ready, I can start the timer. So Jiva and Jiva team can unmute now. So Jiva timer start பண்ணிட்டுமா? சார் ஒரு நிமிஷம். Jiva, Karthik, Karthik, you have raised your hand. உங்க டீம் ரெடியா இருக்கா இல்ல நீங்க ஜீவாவோட டீம் தானா? இல்லைங்க சார், வேற டீம் சார். ஸோ அஜித்குமார், நீங்க உங்க டீம் இப்ப ரெடியா நீங்க பண்றீங்களா? டைம் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே, நான் பண்றேண்ணா. Yeah, okay, fine. Your time 2 minutes starts now. நான் டாடா மோட்டார்ஸும் லேண்ட் ரோவரும் சொல்றேன். இது ரெண்டும் சேம்னா ரேஞ்ச் ரோவர் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 5th, அதாவது 5ஆவதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கார் பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா 2008 அப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து ஜாகுவாரையும் லேண்ட் ரோவரையும் ஃபோர்டுகிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ரோவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு லக்ஸரி பிராண்ட், ஒரு எஸ்யூவி லக்ஸரி, அது ஆஃப் ரோடு, அந்த மாதிரி நிறைய இதாக சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் இந்த காரு இந்த மாதிரி மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. வேர்ல்ட் ஃபுல்லாக 124 கண்ட்ரியில் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறையா இதை. 4 கண்ட்ரியில் இவங்க கொடுக்குற சால்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. டாடா மோட்டார்ஸ் டாடா பிராண்ட் கொடுக்கறது தான். தாஜ் ஹோட்டல் இந்த மாதிரி நிறையா இது இருக்குது டாட்டா. அடுத்து கார்த்திஸ்வம் சிலிண்டர். நான் வந்து ஃப்ளூயிட் பற்றி சொல்கிறேன்னா, செகண்ட் பிக்சர் சிலிண்டர் வந்து ஃப்ளூயிடோட மேட்ச் ஆகும். ஏன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது, ஹைட்ராலிக், நியூமேட்டிக்கு. அதனால் நான் இது மேட்ச் ஆகும்னு சொல்கிறேன். அடுத்து அபிஷேக் சொல்லுவோம். நான் 2 ஸ்ட்ரோக்கும் RX 100 மேட்ச் ஆகும். RX 100 பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா சக்ஷனும் அவுட்லெட்டு மட்டும்தான் நடக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு ஃபியூல் வந்து அப்படியே வெளியே போயிடும். நிறையா நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் நிறையா நடக்கும். அதனால் 4 ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 ஸ்ட்ரோக் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதில் பொல்யூஷன் அதிகமாக வருது அப்படின்ட்டு 2 ஸ்ட்ரோக் இப்போலாம். அஜித், டைம் ஓவர். யுவர் டீம் டைம் இஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டீம் எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். கம்ப்ளீட் பண்ணவங்க லீவ் ஆகலாம், நோ ப்ராப்ளம். கம்ப்ளீட் பண்ணவங்க லீவ் ஆகலாம். ஸோ கோகுல் ராஜ் has raised your hand. ஸோ உங்க டீம்மேட்ஸ் ரெடியா இருந்தா அன்மியூட் பண்ணுங்க கோகுல் ராஜ். நான் உங்களுக்கு டைமர் 2 minutes ஸ்டார்ட் பண்றேன். யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகேண்ணா. நான் வந்து டாடா மோட்டார்ஸையும் லேண்ட் ரோவரையும் சர்ச் பண்ணுற மாதிரி பேச போகிறேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ரேஞ்ச் ரோவர் லேண்ட் ரோவர் கம்பெனியை வந்து பேங்க்ரப்ட் ஆனதுலேருந்து அவங்க
ஃபோர்ட் கிட்ட இருந்து வாங்கி அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டர்ஸ், ரேஞ்ச் ரோவர், ஜாக்வார் அந்த கம்பெனி எல்லாம். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் பத்தி கோபி சொல்லுவோம். ஆனால் ஃப்ளூயிட் வந்து இந்த சிலிண்டர் கேஸோட மேட்ச் ஆகும்ண்ணா. ஏன்னா அந்த கேஸில் வந்து லிக்யூட் கேஸும் பெட்ரோலியம் கேஸும் மிக்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு ஃப்ளூயிட் சிஸ்டம், அது மேட்ச் ஆகும்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாலா. ஸோ டைம் இஸ் ரன்னிங். அடுத்தது யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திவா நீ பேசுறா. பாலா பேசுவாங்க. ஹலோ கேக்குதுடா? Yeah, audible. You can speak. ஸ்பார்க் இக்னிஷன். ஸ்பார்க் இக்னிஷன் வந்து இன்ஜினில் இருக்கும். அது ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அது வந்து ஜெனரலி வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து அது வந்து காம்பினேஷன் ப்ராசஸ். அது வந்து ஏர் ஃபியூல் வந்து இக்னேட்டட் ஆகி ஸ்பார்க் வந்து ஸ்பார்க் பிளக்லேருந்து இதாகும். அடுத்தது திவா. நான் வந்து ஸ்டோர் இன்ஜின் பற்றி சொல்ல வரேன். அது வந்துட்டு ஐசி இன்ஜினுங்கண்ணா. திவாகர் டைம் ஓவர். உங்க டீமுக்கான டைம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் டீம் கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். நீங்க லீவ் ஆகலாம். கம்ப்ளீட் பண்ண டீம் லீவ் ஆகலாம். ஸோ ரிமைனிங் இருக்க டீம் வந்து ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணுங்க. ஸோ ஹரிஷ் பி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சா இல்ல இன்னும் பண்ணணுமா? ஹரிஷ் பி டீம் பண்ணலாமா? ஓகே. இப்போ உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? உங்க டீம் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். So I am talk about a two-stroke engine. It's related to RX100. Two-stroke engine in TVS 50, MIT, and the XL. The RX100 two-stroke engine is manufacture more pollution. That's why it is stopped. Next, Guru will talk. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட்னா, ஃப்ளூயிட் வந்து கேஸ் சிலிண்டர்னா. ஃப்ளூயிட் வந்து 2 டைப்பு, ஹைட்ராலிக், நியூமேட்டிக்கு. அவ்வளோதாண்ணா. நெக்ஸ்ட் குரூப். ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம். அது வந்து இன்ஜினோட மேட்ச் ஆகணும். அந்த ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம் வந்து எஸ்ஐ இன்ஜின். அது ஜென்ரலாக பெட்ரோல் இன்ஜின். இதில் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் ஆகி இக்னேட் பையும் ஸ்பார்க் அண்ட் தென் ஸ்பார்க் பிளக்ல இதாகணும். நெக்ஸ்ட் ஃபயாஸ். டாடா மோட்டார்ஸ்க்கும் ரேஞ்ச் ரோவருக்கும் என்ன விஷயம்னா மேட்ச் பண்ணுற எதுக்காக மேட்ச் பண்ணுறோன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எங்களோட டிசைன்லாம் நீங்கள் தான் பண்ணணும், ஜாக்வார் வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணுங்க. அதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணனால இப்போ வந்து டெலிசா, டியாகோ இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு நம்மளுக்கு ஜாக்வார் ஃபினிஷிங் நம்மளுக்கு டிசைன் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ ரேஞ்ச் ரோவர் வந்து ஜாக்வாரோட அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இப்போனா அவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் அதுவும் இப்போ ஜாயிண்டாக வரும். அதனால தான் இப்போ ரேஞ்ச் ரோவர், டாடா மோட்டார்ஸ், அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. அவங்களுக்கு வந்து ஜாக்வாருக்கு, அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ எக்ஸ் சீரியஸுக்கு வந்து இவங்க தான் வந்து மெயினாக கியர் பாக்ஸ் ரெடி பண்ணி தராங்க டாடா மோட்டார்ஸ் வந்து. இந்த மாதிரி நிறையா டாடா மோட்டார்ஸ் வந்து அக்ரிமெண்ட் வந்து நிறையா கம்பெனிக்கு சாங்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஜாக்வார்ல தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க உங்க டீம் நேம் என்ன பிஎஸ் ரகுமான்? ஜீவாக்கு தான் தெரியும். ஜீவா டீம் நேம் என்ன போட்டுருந்தீங்க? FGJHண்ணா. ஓகே ஃபைன். நீங்க லீவ் ஆகலாம். நெக்ஸ்ட் இன்னும் பண்ணாம இருக்க டீம் வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ண டீம் எல்லாம் லீவ் ஆகலாம். கம்ப்ளீட் யாரெல்லாம் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாரும் லீவ் ஆகலாம். கம்ப்ளீட் பண்ணாத டீம் மட்டும் ஸ்டே ஆகுங்க.
ஸோ இப்போ எந்த டீம் வந்து ரெடியா இருக்கீங்களோ ஜஸ்ட் ரைஸ் ஹேண்ட் ஆர் அன்மியூட் யுவர் செல்ஃப். எல்லா டீமும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்லைண்ணா 6 டீம் கம்ப்ளீட்ண்ணா, இன்னும் 4 டீம் இருக்கு. ஸோ 4 டீம் இருக்கு, பட் ஆனால் இங்கே கவுண்ட் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டீம் பண்ணலையோ அன்மியூட் பண்ணுங்க. இருக்கீங்களா முதல்ல? ஹலோ, ஹலோ இருக்கீங்களா? இன்னும் ஒரு 2 minutes நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ள ரைஸ் ஹேண்ட் பண்ணா நீங்கெல்லாம் இல்லைன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அதாவது பிசிக்கலா நீங்க அங்கே பர்சனல் எல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 10:25 யாராவது ஒருத்தர் ரைஸ் ஹேண்ட் இல்லை அன்மியூட் பண்ணுங்க. யா ஓகே. பாஸ்கர் அண்ட் கிஷோர் அன்மியூட் பண்ணியிருக்காரு. பாஸ்கர் ரைஸ் ஹேண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க 2 பேரும் ஒரே டீமா? இல்லைங்களா, நாங்க தனித்தனி டீம். சரி ஓகே. உங்க டீம் மேட்ச் ரெடியா இருக்காங்களா? இப்போ யார் பண்றீங்க? கிஷோர் பண்றீங்களா பாஸ்கர் பண்றீங்களா? இல்ல, நான் சிங்கிளா தான் இருக்கிறேன். டீம்மேட்ஸ் எல்லாம் ஒருத்தன் சுவிட்ச் ஆஃப்னா ஒருத்தன் வேலைக்குன்னு போயிட்டாங்க. சரி, அப்ப நீங்க வேணா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. டீம்மேட்ஸ் இல்லாம ஒருத்தருக்கும் தனியா பண்ண முடியாது. ஆனா எனக்கும் அதே ப்ராப்ளம் தான், நான் டீம்மேட் வரலண்ணா. டீம்மேட் வரலையா? ஸோ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, ரியலி சாரி. நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டீம்மேட்ஸ் எல்லாம் வர மாதிரி நீங்க பாத்துக்குங்க. ஆக்சுவலா 9:40க்கு லிங்க் போட்டோம்னு நினைக்கிறேன். 20 minutes இருந்துச்சு 10 o'clock வரைக்கும். ஸோ வர வச்சிருக்கலாம், பட் அவங்க ஏதோ கமிட்மெண்ட் இருக்கவங்க வர முடியாம இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ஷூர் பண்ணிக்கிங்க, நீங்க உங்க டீம்மேட்ஸ் கரெக்டா வர மாதிரி இருக்கவங்களை வந்து என்ரோல் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி. ஆக்சுவலா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பட் டீம்மேட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து மேண்டேட்டரி. மற்றவங்க எல்லாம் டீமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் கண்டக்ட் பண்ணுங்க. இல்ல உங்க கிளாஸ்க்கு முடிஞ்சது. ஆஃப்டர்நூன் வந்து 3rd year பிக்கு இருக்கு, அவங்களுக்கு அப்பதான் டைம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு வேற செட் ஆஃப் இந்த பிபிடி இல்லாம வேற பிபிடி இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்க. ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 or 6:30க்கு வந்து உங்க குரூப்ஸ்ல அந்த திங்க் பேஸ் குரூப்ல நான் போடுறேன். ஓகே, நீங்க எல்லாம் லீவ் ஆகலாம். ஆலன், நீ மட்டும் ஸ்டே ஆகியா? ஆலன், தினேஷ் நீயும் ஒரு தினேஷ். சொல்லுங்கண்ணா. ஒரே நிமிஷம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. So pleasant good afternoon to all the 3rd year B students. So I'm very happy to conduct the event Think Pass Share to all people. So நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ 2 slides வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து நீங்க கிளாஸ் அதாவது பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து 20 seconds. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு 4 terms ஆர் நேம் இருக்கும். வில் பி ரிலேட்டட் டு மெக்கானிக் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ அந்த 4 வேர்ட்ஸையும் உங்க டீம்மேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 20 secondsக்குள்ள நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம் 4 வேர்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதுக்கு ரிலேட்டட் ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அதுக்கான ரிலேட்டட் பிக்சர் என்னங்கிறத நீங்க ஃபைண்ட் பண்ணிடணும். ஃபைண்ட் பண்ணிட்டு அதை சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பத்தி நீங்க சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடும் செகண்ட் ஸ்லைடும் கனெக்ட் பண்றீங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 2 minutes. யூ வில் பி allotted 2 minutes ஃபார் எக்ஸ்பிளைனிங் த டேர்ம். ஸோ 4 term எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2 minutes. ஸோ ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 30 seconds நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன பேசிஸ்ல ஜட்ஜிங் அதாவது கிரைட்டீரியா இருக்கும் அப்படின்னா த லாங்குவேஜ் யூ யூஸ், அதுக்கப்புறம் டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க,
டீமுக்குள்ள 4 பேருமே இல்லை 3 பேருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ டீம்ல இருக்க எல்லாருமே டீம் இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத இந்த கிரைட்டீரியால தான். டீம் இன்வால்மெண்ட், லாங்குவேஜ் யூஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், இது 3ஐயும் பொறுத்து தான் ஜட்ஜ் பண்ணப்படும். ஸோ புரியுதுல, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதுல? டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ நோ டவுட்ஸ் அப்படிதானே? ஓகே உதய், ஒரே நிமிஷம். கேளு பிரதீப், சொல்லு பிரதீப். நோ ப்ரோ, நோ டவுட் ப்ரோ. புரியல. இல்ல ப்ரோ, டவுட் எதுவும் இல்லைன்னு. சரி, ஓகே, ஃபைன். உதய், இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க டீம்லாம் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல இல்லாதவங்களாம் அந்த லிஸ்ட்ல நீ பார்த்துட்டு ஜாயின் பண்ண சொல்லு. ஸோ அட்லீஸ்ட் 4 டீம்ஸ் இருந்தாதான் 3 டீம்ஸ்க்கு வின்னிங் தர முடியும். அப்படி இல்லைன்னா மெர்ச் தான் பண்ணணும், காலையில ஆனதோட சேர்த்து A கிளாஸோட. ஸோ 4th டீம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. 4 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா கூட தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ இப்போ நான் வியூ பண்றேன். டைமர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு 20 செகண்ட்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்லைடுக்கு 20 செகண்ட்ஸ் ரன் ஆகும். அதை வந்து நீங்க விசிபிள் ஆகணும்னு சொல்லுங்க நான் வியூ பண்றதை. அண்ட் தென் இந்த 2ஐயும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எந்த டீம் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கீங்களோ யூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங் யுவர், நீங்க பார்த்து கண்டுபிடிச்ச ஷேர் பண்ணலாம் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் இப்போ. So screen visible? Screen visible? Your 20 seconds starts now. Next 20 seconds starts now. So 20 minutes over ஆயிடுச்சு. 20 seconds and 20 seconds 2 slides வந்து 40 seconds நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ யூ கேன் ரைஸ் ஹேண்ட் ஆர் அன்மியூட். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தது செகண்ட் ஸ்லைட்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த டேர்மை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டேர்ம் எந்த டேர்மா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கனெக்ட் பண்ணதை ஜஸ்ட் ஷேர் அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ். தட்ஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ டீம்ல இருக்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். டீம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த டீம் ரெடியா இருக்கீங்களோ ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஆர் அன்மியூட் யுவர் செல்ஃப். சண்முக பிரசாத், சண்முக பிரசாத் has raised the hand. and சண்முக பிரசாத் அன்மியூட் பண்ணிக்கலாம். சண்முக பிரசாத், ஸ்ரீ அருண், பிரதீப். ஹலோ ப்ரோ. ப்ரோ டெஸ்லா எலக்ட்ரிக்கல் கார் ப்ரோ. ஓகே, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யூ கேன் எக்ஸ்பிளைன். ஓகே ப்ரோ. ப்ரோ டெஸ்லா இஸ் அமெரிக்கன் company bro. It is an electrical car. It is manufactured in Plano Alto, California. Tesla car is currently included the battery energy storage from the grid scale solar panels and the solar
tiles, as well as other related products and the service. So timer is going 2 minutes la 35 seconds முடிஞ்சிருச்சு. Remaining can speak. First Tesla motor is found in July 2003. The company's name is a tribute to the inventor and the Nicholas Tesla. So ஒண்ணு மட்டும் இல்ல, நாலுமே கண்டுபிடிக்கணும், நாலுமே சொல்லணும். Bro, top view. Bro. Hello bro, நீ top view. பேசுறா நீ பேசு. Okay. In civil engineering, top view is created by engineering graphics. Every building, machines, any components is first to be designed, and all the views, top view is very essential nowadays. Hello. Yeah, you can speak. Timer is going. Nowadays, top view is measured by drones. That's all, bro. இன்னும் 20 seconds தான் இருக்கு. இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். நீங்க 2 ஷேர் பண்ணுவோம். எந்த பத்தி சொல்லுங்க. So additive manufacturing. Many things are made by additive manufacturing. So additive manufacturing கூட எதை பேர் பண்றீங்க? ரெண்டாவது ஸ்லைட்ல பேர் பண்றீங்களா? இப்ப அவங்க சொன்னாங்க டாப் வியூ வந்து பில்டிங் நாங்க தென் லேசர் பிரிண்டிங். ஓகே. 3D printing அது ஓகே சொல்லுங்க. 3D printing that those many components are yeah okay, time correct over 2 minutes over. Okay, fine, done well. So next team. ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்க லீவ் ஆகலாம். உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் கண்டினியூ வித் யுவர் எக்ஸாம்ஸ். ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் ஈவினிங். ஸோ கம்ப்ளீட் பண்ண ஒரு குரூப் வந்து லெஃப்ட் ஆகலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் குரூப் சுபாஷோட குரூப் வந்து ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு. கொஞ்சம் நாய்ஸ் வருது பேக்ரவுண்ட்ல. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைமர் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து 3D பிரிண்டிங்ல இது பண்ணிக்கிறோம் மேட்சிங். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து டெஸ்லா, டாப் வியூ பில்டிங், ஆஸ்ட்ரிப் இன்ஜின்ஸ்ல வந்து ரோல்ஸ் ராய்ஸ். ஓகே, இப்போ யூ கேன் எக்ஸ்பிளைன் தி டர்ம்ஸ். அத பத்தி ஆஸ்ட்ரிப் இன்ஜின்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா என்ன, யூ கேன் எக்ஸ்பிளைன் தி டர்ம்ஸ். Airstrip engines is a runway without normal airbase or airport facilities. Airstrip engine means an aircraft landing field unusually without any runway or any obstacle facilities. Additive manufacturing, 3D printing, such as we make designs of their own. Top view is used for designing buildings, scales and sketches. Udaya? Rolls-Royce is a Motor Cars Limited is a British luxury automobile makers. Rolls-Royce founded in 1904. The founder of the Rolls-Royce is based in Morton Wirken. Tanish, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. Electrical cell Tesla. In India, the person who has the Tesla is Mukesh Ambani.
The model is yes. Tesla, the Tesla CEO Elon Musk tweeted last October that the electric vehicle may enter India in 2021. Last month, Yeah, the okay, company Ganesh. incorporated to the race. Time over, time Huh? over. Time over, time over. Yeah, okay. ஸோ 2 டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உதய் இன்னும் ஒரு 2 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டீம் தான் இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணதுல 2 டீம் வரல. ஒரு டீம் முடிஞ்சா வரவை. ஸோ இட் வில் பி பெட்டர். 4 டீம்ஸ் இருந்தா ஒரு டீமுக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கவங்களுக்கு 3 பீப்புளுக்கு வெண்டிங் கொடுக்கலாம். இல்லைன்னா காலைல பண்ணதான் மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அந்த ஒரு டீம் அந்த அதாவது 2 டீம்ல ஒரு டீம் மட்டும் வந்தா நல்லா இருக்கும். சொல்றேன் ப்ரோ சொல்றேன். ஓகே, இப்ப எந்த டீம் அவைலபிளா இருக்கீங்க? This call is now being recorded. ஆஸ்ட்ரிப் இன்ஜினை எது கூட மேட்ச் பண்றீங்க? எது கூட மேட்ச் பண்றீங்க? ரோல்ஸ் ராய்ஸ். ஆஸ்ட்ரிப் இன்ஜினை எது கூட மேட்ச் பண்றீங்க? ப்ரோ யா ஓகே ஃபைன். ரோல்ஸ் ராய்ஸோட ப்ரோ. யா ஓகே ஓகே ஃபைன். இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஹை ப்ரோ. விமல் உனக்கு தெரியுமாடா? யா டைம் ஆக்சுவலா ஓவர். ஓகே ப்ரோ. ஓகே, நல்லா தான் பண்ணீங்க. விமல் யூ ஸ்போக் வெல். Thank you. ஓகே, யூ போத் கேன் லீவ். உங்க எக்ஸாம்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே ப்ரோ. So welcome you all to Think Parcel. So நான் ஈவன் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். 2 ஸ்லைட்ஸ் இருக்கும் பிபிடியில். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ 4 டேர்ம்ஸ் இன் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சில இமேஜஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்க வேர்ட்ஸை செகண்ட் ஸ்லைட்ல இருக்க அந்த இமேஜை கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு மேட்ச் அண்ட் ஷேர் தி ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த 2 ஸ்லைடையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து 20 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் 20 செகண்ட்ஸ் யூ கேன் சி அண்ட் செகண்ட் ஸ்லைட 20 செகண்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதை வச்சுட்டு 2 மினிட்ஸ் நீங்க பேசணும். அதாவது ஒரு டேர்ம் பத்தி பேச 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல நீங்க பேசலாம். அந்த டேர்மை பத்தி பேசுறதுனாலும் பேசலாம், இல்ல அந்த செகண்ட் ஸ்லைட்ல இருக்க பிக்சர் பத்தி பேசுறதுனாலும் பேசலாம். அது கனெக்டட் டேர்ம் அது ஒரு விஷயமா இருக்கும். அதை பத்தி பேசினாலும் பேசலாம். பட் ஒரு கனெக்டட் இதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டைம். ஸோ 2 மினிட்ஸ் நீங்க பேசுறதுக்கு. ஸோ 40 செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ண 2 மினிட்ஸ் பேசுறதுக்கு. எதை பேஸ் பண்ணி நாங்க ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா லாங்குவேஜ் யூ பீப்புள் யூஸ் அண்ட் தென் டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத வச்சு we are going to just finalize the winners. ஸோ ஏற்கனவே 3 teams have completed உங்க கிளாஸ்ல அண்ட் நான் இப்போ ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்டுடலாம். ஒரு 1 மினிட்ல டவுட்ஸ் இருக்கா? இந்த லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்ல பேசணும்? டிஸ்கிரிப்ஷன்ல. ஹலோ ராகுல், புரியல. லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்? எது வேணாலும் யூஸ் கேக்குது. பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இங்கிலீஷ் ட்ரை டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. ஸோ முடியாத பட்சத்துல தமிழ் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ராகுல்.
So screen visible? Screen visible? Terms இருக்கா? Naveen, screen தெரியுதா? தெரியுதுண்ணா. Okay, your time starts now for first slide. And first 20 seconds over. So next 20 seconds is also over. Can we start, bro? Yeah, you can start. Your 2 minutes of matching and explanation starts now. I matched the top view with the laser printing machine, which is it is making a tattoo or any other materials, many logos in the product, which is used to any substances for logo printing or any other 2D drawing printings. It was used. Next, I used it to Ranjit. I can take a electrical Ranjit, vehicle. Tesla is an electrical vehicle. Yeah, you can speak. Time going to yes, Tesla is an electrical vehicle in this picture. So now, one person speaking. Next, another topic. Yeah, I speak about additive manufacturing. Nowadays, most of the industry is using additive manufacturing products. Then, so additive manufacturing எது கூட மேட்ச் பண்றீங்க செகண்ட் ஸ்லைட்ல? I'm matching 3D printing. Yeah, okay. Next, over to you, Vignesh. Good afternoon. I'm Vignesh. My topic is the top view. Printing scan machine. Next one, picture to top view buildings. That's all. Yeah, okay. Your time is over. Okay. You can leave. Results will be published today evening. Thank you all. Bye, bro. Yeah, fine. Bye.